இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலராக கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால்